இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் விளாட்றாங்க. இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து மறுபடியும் ஹைதராபாத்துக்கு வந்துட்டாங்க. பேக் டு ஃபார்ம் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஹைதராபாத்தில் ஏற்கனவே இப்போ 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எஸ்ஆர்ஹெச் வந்து தேர்டில் இருந்தவங்க இப்போ வந்து ஃபிஃப்த்துக்கு போயிட்டாங்க. இன்னும் மட்டும் வர எல்லா மேட்சுமே எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து குரூஷியல் தான். ஒரு மேட்ச் தோத்தா கூட பிளே ஆஃப் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 9 மேட்ச்சில் வந்து 5 மேட்ச் ஜெயிச்சு 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. இப்போ 10 பாயிண்ட்ல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். அவங்களுக்கு வந்து என்னன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா தான் அவங்களால வின் பண்ணுறாங்க. செகண்ட் சேசிங்கில் வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க. அதனால் பேட் கமின்ஸ் வந்து சென்னை மேட்ச்லேயே டாஸை வின் பண்ணார். டாஸை வின் பண்ணி பேட்டிங் கொடுத்துட்டாரு சென்னைக்கு. அது வந்து தப்பை வந்து இந்த வாட்டி பண்ணக்கூடாது. டாஸை வின் பண்ணாருன்னா பேட்டிங் எடுத்துடணும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து இது ரொம்ப இன்னும் வர மேட்சஸ் எல்லாம் குரூஷியலான மேட்ச்சு. டிராவர்ஸ் ஹெட் வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்சாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அபிஷேக் சர்மாவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. சிஎஸ்கேவோட நல்லா தான் விளாண்டாரு. பட் ஆனால் 2-3 மேட்சாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. என்னன்னு தெரில. அபிஷேக் சர்மாவுக்கும் டிராவர்ஸ் ஹெட்டும் மறுபடியும் நல்ல ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்தா தான் அவங்க டீமுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்க 2 பேரும் பேக் டு ஃபார்ம் வரணும். அட்வின் மார்க்ரம் எடுத்துடலாம். அவர் சும்மா தான் இருக்கார் அந்த டீமில். ஒன்றும் நல்லாலாம் விளையாட மாட்டேங்கிறார் அட்வின் மார்க்ரம். அவருக்கு பதிலாக வந்து கிளென் ஃபிலிப்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கிளென் ஃபிலிப்ஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேயரு. கிளென் ஃபிலிப்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். என்ன எதுக்கு அந்த அட்வின் மார்க்ரமே வச்சு விளாட்றாங்கன்னு தெரில. எஸ்ஆர்ஹெச் அட்வின் மார்க்ரத்துக்கு எடுத்துகிட்டு கிளென் ஃபிலிப்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் ஒரு நல்ல பிளேயர் கிளென் ஃபிலிப்ஸு. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 2 மேட்ச் தான் அடித்தார். அதுக்கப்புறம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. சரியாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பேட்டிங் வந்து இன்னும் சரியில்லை. பவுலிங் சூப்பராக இருக்குது. உனத்கட் இருக்கார், நல்லா போடுறாரு. நடராஜன் சூப்பராக போடுறாரு. பேட் கமின்ஸும் சூப்பராக போடுறாரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பரவாயில்ல. மார்க்கண்டே வந்து லாஸ்ட் மேட்ச் சென்னையில் விளையாட வைக்கல. ஏன்னா சென்னையில் வந்து துபாய் ஃபேக்டர் இருக்குங்கிறதுனால துபாய் வந்து ஸ்பின்னர்ஸை போட்டால் வெளுத்து எடுத்து கையில் கொடுத்துருவாருங்கிறதுனால அதனால் லாஸ்ட் மேட்ச் வந்து மார்க்கண்டே விளாட்ல. இந்த மேட்ச் வந்து ஆர்ஆரோட கண்டிப்பாக விளாடுவார். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் ஹைதராபாத்தில் விளாட்றாங்க. பேட் கமின்ஸ் வந்து இன்னும் நல்லா டீம் இன்னும் லீட் பண்ணி நல்லா கொண்டு வரணும். பேக் டு ஃபார்ம் வரணும். புவனேஷ்குமாரும் சூப்பராக பவுலிங் போடுறாரு. அவங்களுக்கு பவுலிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டிங் தான் கிளிக் ஆகல ஒரு 2 மேட்சாக. ஏன்னா சேசிங்னாலே அவங்க பேட்டிங் வந்து சொதப்பிடுறாங்க. சேசிங்கில் வந்து அவங்க பேட்டிங்கை வந்து இன்னும் வலுப்படுத்தணும். ஏன்னா இன்னும் மட்டும் வர மேட்சஸ் எல்லாமே வந்து ஹைதராபாத்துக்கு வந்து ரொம்ப குரூஷியலான மேட்ச். ஒரு மேட்ச் விட்டால் கூட காலி ஆகிடுவாங்க. அதனால் வந்து இன்னும் மட்டும் வர மேட்சஸில் வந்து ஹைதராபாத் வந்து நல்லா பேட்டிங் ஆடணும். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் சரி, சேசிங்காக இருந்தாலும் சரி, நல்லா ஆடினா தான் பிளே ஆஃப்லலாம் நல்லா தப்பிக்க முடியும். ஒருவேளை பிளே ஆஃப்லேயும் வந்து பேட்டிங் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் டீம் எடுத்து இப்போ சேசிங் கொடுத்துட்டாங்கன்னா அப்பயும் கஷ்டமாயிடும். பேட் கமின்ஸ் வந்து பேட்டிங் எடுத்து நல்லா விளாடணும். சேசிங்கும் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஹைதராபாடு. பார்ப்போம் அவங்க ஹோம் கிரவுண்டில் எப்படி விளாட்றாங்கன்ட்டு. அடுத்து வந்து ஆர்ஆர் வந்து ஏற்கனவே வந்து 16 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து 18 பாயிண்ட்ஸ்னு போட்டு க்யூன் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு டீம் குவாலிஃபைட் ஆயிரும் ஐபிஎல் 2024க்கு. ஆல்ரெடி அவங்க குவாலிஃபைடு தான். ஆனால் இன்னும் அந்த க்யூன் போடல பாயிண்ட்ஸ் டேபிளில். நான் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா க்யூன் போட்டுருவாங்க. ஏன்னா ஆர்ஆருக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாரு. எஸ்எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லரு, பேட்டிங் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு டீமுக்கு. எந்த குறையும் சொல்ல முடியாது. லாஸ்ட் மேட்ச் வந்து துருவ் ஜுரல் அவரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கும் சூப்பரான பேட்டிங் ஃபார்ம். அவரும் வந்துட்டார். அவர் தான் கொஞ்சம் அடிக்காமல் இருந்தார். அவரும் வந்துட்டார். சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவர் டீமை சூப்பராக வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு. அவர் செம்மையாக பண்ணுவார். டீமை ஹைதராபாத்துக்கு எகென்ஸ்டாக வந்து என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவாருன்னு தெரில. நல்ல டீமை இது பண்ணிகிட்ருக்காரு. ரியான் பராக் வந்து 2 மேட்ச் ஃபெயிலியரு. ரியான் பராக் வந்து கண்டிப்பாக வரணும். இன்னும் நல்லா விளாடணும். 2 மேட்ச் எல்லா மேட்சும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் ஐபிஎல் அடிச்சு இப்படி எண்டிங் ஆஃப் ஐபிஎல் அடிக்கலாம். ரியான் பராக் மேலே கொஸ்டின் வந்துடும். அதனால் ரியான் பராக் வந்து இன்னும் விட்டு வர எல்லா மேட்சஸும் கொஞ்சம் சரியாக விளாடுங்க ரியான் பராக். இன்னும் உங்களால் முடியும். ரவி அஸ்வின் வந்து 2-3 மேட்சாக எக்ஸ்பென்சிவாக இருக்கார் பவுலிங்கில். அவர் பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தினா தான் நல்லா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பவுலிங்கை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சகாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா போடுங்க. சகாலுக்குலாம் வேர்ல்டு கப்பில் இருக்கார். இப்பயே அந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. சந்தீப் சர்மா வந்து இன்ஜுரியிலேருந்து பேக் பண்ணிட்டாரு. அவர் சந்தீப் சர்மா வந்து சூப்பராக பவுலிங் போடுறாரு. டெப்த் ஓவரான ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பராக சந்தீப் சர்மா போடுறாரு. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக பவுலிங் போடுறாரு ட்ரெண்ட் போல்ட்டு. அவங்களுக்கு வந்து டீம் நல்லா செட் ஆயிடுச்சு ஆர்ஆர். கண்டிப்பாக ஆர்ஆர் வந்து நாளைக்கு வந்து ஆர்ஆர் வந்து
நான் ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து நம்ம குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ஆர்ஆர் வந்து ஜெயிக்கும் தான் நான் நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஹைட்ராபாடில் விளாட்றதுனால நான் ஹைட்ராபாடுக்கு வந்து 60 கொடுப்பேன். உங்களுக்கு வந்து 40 கொடுப்பேன். ஏன் ஹைட்ராபாடுக்கு வந்து நான் 60 கொடுக்குறேன், ஆர்ஆருக்கு 40 கொடுக்குறேன்னா, ஹைட்ராபாடு வந்து அவங்க ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். பிச்சை பற்றி நல்லா பேட் கமெண்ட்ஸ்னால் பிச்சை நல்லா கவனித்து வச்சுருப்பாரு, நல்லா கணிச்சு வச்சுருப்பாரு. பிச்சு ஹைட்ராபாட் பிச்சு எப்படி இருக்கும்ன்ட்டு அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து பேட் கமெண்ட்ஸ் கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, ஹோம் கிரவுண்டு அட்வான்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஹைட்ராபாடுக்கு 50 தரேன், ஆர்ஆருக்கு நான் 40 தரேன். நாளைக்கு மேட்ச் வந்து பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பிளே ஆஃப்க்கு வந்து குவாலிஃபைடாக ஒரு டீம் வந்து ரெண்டுமே நாளைக்கு ஹைட்ராபாட் தோற்றா ரொம்ப இன்னைக்கு ஹைட்ராபாட் தோற்றா ரொம்ப சிக்கலாயிரும். ஆர்ஆர் இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னா வந்து கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆயிரும். பார்ப்போம் நாளைக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. ஆர்ஆர் வர்சஸ் ஹைட்ராபாடில் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் வந்து டீம் வந்து நல்லா இருக்குது, நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. இன்னைக்கு அந்த டே வந்து இன்னைக்கு டே வந்து யாருக்கு இருக்கோ அதுதான். ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து பேட் கமின்ஸ் டீமை நல்லா நல்லா வழி நடத்திட்டு போகணும். ஆர்ஆரும் சஞ்சு சாம்சன் சூப்பராக டீமை கைட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கொண்டு வருவார். அவருக்கும் டீம் எப்படி கொண்டு வரணும்னு தெரியும், எஸ்ஆர்ஹெச்சுக்கும் தெரியும். இன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்ப்போம் யார் ஜெயிப்பான்ட்டு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும்.